இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே பெற்றோரும் பிள்ளைகளும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்தோம். வேதத்தில் நாம் வாசித்தோமானால் நிறைய காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் தியானித்து விட முடியாது. நேற்று 2 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, பிள்ளைகளிடம் அன்பா இருங்கள், பெற்றோர் என்னை நேசிக்கிறார்கள் என்று பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னேன். 2வது, பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய இடத்திலே தண்டித்து வளர்க்கும் பொழுது பிள்ளைகள் நன்றாக வளர்வார்கள் என்று சொன்னேன். இன்னைக்கு 3வது, இன்னைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் 2 காரியங்களை நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்கிறான். குடும்பத்தை நன்றாக நடத்த வேண்டும். பணம் இருந்தால் நன்றாக நடத்தி விடலாம் என்று நினைப்பீர்கள், ஆனால் அப்படி இல்லை. பணம் இல்லாமல் தெய்வ பயத்தோடு ஆண்டோர் செல்கிற வழியிலே, ஆண்டோருக்கு பிரியமான பாதையிலே நீங்கள் நடந்தாலும் உங்கள் பிள்ளைகள் நன்றா இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். எனக்கு சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு வாலிப பையனை சந்தித்தேன். அவனுடைய வீட்டிலே மிகுந்த வறுமை. அடுத்த வருடம் அவன் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டுமானால் அந்த லீவு நாட்களிலே அந்த 2 மாதமும் அவன் ஏதாவது ஒரு கடையிலே 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு கடையிலே நின்று வேலை செய்து அந்த சம்பாத்தியத்தை கொண்டுதான், அந்த வருமானத்தை கொண்டுதான் அடுத்த வருடம் அவன் துணி எடுப்பது, பள்ளிக்கூடத்திற்கான ஃபீஸ் கட்டுவது, இந்த மாதிரி காரியங்களை அவன் செய்ய முடியும். அப்படி வளர்ந்த ஒரு பையன். ஆனால் அவன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைக்கு வந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட ஒரு குணம், உண்மையாக இருப்பான், தியாகமாக செய்வான். மற்றவர்களுக்கு உதவ வேண்டுமானால் தியாகமாக அவன் உதவி செய்வான். அவனிடத்திலே காணப்பட்ட உண்மையை பார்த்து நான் அதிசயப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலே, இவ்வளவு ஏழ்மையான ஒரு வீட்டிலே வாழ்ந்த பிறகும் அவன் உண்மையாக இருக்கிறானே என்று சொல்லி, அது என்னவென்று பார்த்தால் அவனுடைய பெற்றோர் உண்மையானவர்கள், எளிமையாக வாழ்ந்தார்கள். வறுமையிலும் உண்மையாக உண்மையை கற்றுக் கொடுத்தார்கள் பிள்ளைகளுக்கு. வறுமையினூடாக அதை எப்படி சமாளித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வது என்று சொல்லி கொடுத்திருந்தார்கள். இன்பமான ஒரு அன்பு நிறைந்த குடும்பமாக அவனுடைய பெற்றோரின் குடும்பம் இருந்ததினாலே அந்த பையனும் வாழ்க்கையிலே உண்மையையும் தியாகத்தையும் கடின உழைப்பையும் அவன் கற்றுக்கொண்டான். இதுதான் தன் குடும்பத்தை நன்றாக நடத்துவது என்றால். இதுதான் நன்றாக நடத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ண வேண்டும். நீங்கள் எப்போதும் பொய் பேசிவிட்டு உங்கள் குழந்தை உங்களிடம் வந்து பொய் பேசும் பொழுது அந்த குழந்தையை தண்டிக்க முடியாது. அந்த குழந்தையிடம் நீ பொய் பேசாதே என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்கள் குழந்தைகள் உங்கள் வாயின் வார்த்தைகளை அல்ல அவர்கள் பின்பற்றுவது, உங்கள் நடக்கையை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இது ஒரு சின்ன கதை, அநேக வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கதை. ஒரு தகப்பனார் அதிகாலையிலே எல்லா நாளும் குடிக்க போவார். ஒரு நாள் அவர் இரவெல்லாம் மழை பெய்து ஓய்ந்திருந்தது. காலையிலே அவர் குடிப்பதற்காக அந்த கடையிலே போய் நின்ற பொழுது அவருடைய சின்ன மகன் கொஞ்சம் அவன் நடக்க பழகி இருந்தான். அந்த பையன் அந்த கடை பக்கம் வந்து நின்றான். இவருக்கு அதிசயம், நான் மனைவிக்கு கூட சொல்லாமல் ஒழித்து நான் இந்த இடத்திலே வந்தேனே, எப்படி இவன் இங்கே வந்து சேர்ந்தான், இவனுக்கு இந்த வழி எப்படி தெரிந்தது என்று கேட்ட பொழுது அந்த பையன் சொன்னான், அப்பா உங்களுடைய காலடிகளை நான் பார்த்து இங்கே வந்தேன் என்று சொல்லி. உங்கள் காலடிகளைத்தான் உங்கள் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள், எப்படி கிரியை செய்கிறீர்கள், எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை உங்கள் பிள்ளைகள் கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதை அல்ல அவர்கள் பின்பற்றுவது, நீங்கள் நடக்கிற நடைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆசை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். உண்மை உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பின்பற்றி கர்த்தருக்கு ஏற்றவர்களாக அவர்கள் மாறுவார்கள்.
அநேக வாலிப பிள்ளைகளை நான் கவனித்திருக்கிறேன். வாலிப பருவம் வரைக்கும் பெற்றோருக்கு அடங்கி இருப்பார்கள், நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த வாலிப பருவம் வரும் பொழுது பெற்றோருக்கு அடங்காதவர்களாக, அந்நிய உறவுகளை தேடுகிறவர்களாக, ஒரு மோசமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் போவார்கள். சில பிள்ளைகள் எல்லாம் நான் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அவருடைய பெற்றோரின் வாலிப நாட்கள் அப்படி இருந்திருக்கிறது. அதுதான் பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகிறது. உங்கள் வாலிபத்திலே, உங்கள் இளமை நாட்களிலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக, நல்லவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளும் அப்படியே இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை வாலிப பிராயத்திலே உங்களுக்கு ஒரு முள்ளுகளாக, உங்களை மதிக்காதவர்களாக, இந்த பிள்ளை பிறக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று நீங்கள் நினைக்கிறீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. முதலாவது உங்களை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு பரிசுத்தமுள்ளவர்களாக மாற வேண்டும். வாலிபத்தின் பாவங்கள் உங்களிலே காணப்பட்டது உண்டானால் கர்த்தரிடத்திலே அதை அறிக்கையிட்டு, ஆண்டவரே, என் வாலிபத்தை நான் பாதுகாத்து கொள்ளவில்லை, மனம் போல நான் வாழ்ந்தேன், இன்றைக்கு என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை அப்படி மாறி இருக்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, என்னை மன்னியும், அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், அந்த பாவத்தின் சாபங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார். அதற்கு மாறாக உங்கள் பிள்ளைகளை குறை கூறிக்கொண்டே, அவர்களை சபித்து கொண்டே நீங்கள் இருந்தீர்களானால் அந்த பிள்ளைகள் இன்னும் மோசமாக போகலாம். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் 1 நாளாகமம் 16:43 தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படிக்கு திரும்பினார் என்று சொல்லி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் கணவரை அல்லது மனைவியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் உறவினர்களை, உங்கள் வீட்டாரை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உங்கள் வார்த்தையிலே ஒரு உயிரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். இது வரைக்கும் உங்கள் பிள்ளையை நீங்கள் சபித்தே பழகி இருந்தால் இன்றைக்கு ஆசீர்வதிக்க தொடங்குங்கள். நான் சில பெற்றோரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் சாபம் என்று சொல்ல மாட்டார்கள். நீ கீழ்ப்படியாமல் போனால் நீ நன்றா இருக்க மாட்டா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிதான் ஆகும். வேதம் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்கள் நாசமாய் போவார்கள் என்று சொல்லுகிறது என்று சொல்லி சபிப்பார்கள். வேதத்தையும் காட்டி சபிப்பார்கள். அப்படி சபிக்கிற ஒரு குணம் உங்களுக்கு இருக்கிறதானால், உங்களுக்கு இருந்திருக்கிறதானால் கர்த்தரிடம் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, என் பிள்ளையின் வாழ்க்கை இவ்வளவு சிதற, இவ்வளவு நாசமாக போக, இவ்வளவு என் பிள்ளை கஷ்டப்பட நானே காரணம், என்னை மன்னியும், நான் சபித்ததெல்லாம் எனக்கு மன்னியும் என்று கேளுங்கள். பழைய காலத்திலே நீங்கள் சொன்ன சாப வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறதானால் அதே வார்த்தைகளை சொல்லி மன்னிப்பு கேட்டு அதற்கு மாறாக நீங்கள் உங்கள் குழந்தைகளை, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கள். கர்த்தர் உங்களோடு சேர்ந்து ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்களோடு நான் இணைந்து ஜெபிக்கிறேன். அப்பா, என் குழந்தை ஒரு முள்ளாக மாறிவிட்டது, என் பையன் எனக்கு கீழ்ப்படியவில்லை, மனம் போன போக்கிலே போகிறான், என் பிள்ளைகள் என்னை மதிக்கவில்லை என்று அழுகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் நீர் உதவி செய்யும். எது காரண காரியமோ, பிள்ளைகளின் சாப வாழ்க்கைக்கு எது காரண காரியமோ அதை நீர் பெற்றோருக்கு உணர்த்தும். அவர்கள் மனம் திரும்பவும், அறிக்கையிடவும், அந்த சகியு செய்தது போல நாளத்தினையாக அதற்கு பதிலீடு செய்யவும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் நீர் உதவி செய்யும். உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு நாமத்துல கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.